ஓகேங்க. ஸோ இங்கே ஓவர் பண்ணும்போது எனக்கு இந்த இது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதை ஓவர் பண்ணும்போதுன்னா டிடி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கிட்டேன். அந்த டிடி லிஸ்ட்டை ஓவர் பண்ணும்போது டிடி நேவ்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ டிடி நேவ்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளே நன் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் எடுத்து காட்டுறேன். இப்போ மொட்டைக்கட்டு மாதிரி வந்து நிற்கிது. ஓகேவா? எனக்கு அது ஓவர் பண்ணும்போது தான் வேணும் அப்படின்னவே நான் இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். இப்படி நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? இதுதான் நேற்று பண்ணது. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் கலரு இந்த தீம் கலருக்கு மாற்றுவோம். தீம் கலர் என்ன? இதனுடைய கலரு ஒயிட்டா? ஒயிட் எது கொடுக்கணும்? டிடி நேவ் நேம். டிடி நேவ் நேம்க்கு கலர் ஒயிட். ஓகே, இதை ஓவர் பண்ணும்போது இதே மாதிரி ஆரஞ்சு கலர் வர வச்சிடலாம். ஸோ டிடி நேவை ஓவர் பண்ணும்போது ஆரஞ்சு. ஓகே, இவ்வளோதான் நேவ் பாரை கிரியேட் பண்ணுறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா இவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம்ல, இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் ஓகே, நேற்று என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு பெட்டராக நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடம் இங்கே இருக்கு. H1 டேக் ஒன்று போடுறேன். ஓகே, இப்போ ட்ரீம் இங்க இருக்கு, குரூப் இங்க இருக்கு. ஓகேங்களா? சரி, ஏன் இது வந்து தனித்தனியா இருக்கு அப்படின்னா, இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட், இது ஸ்பான் டேக்ன்றது பிளாக் லெவல். What do you mean? Span tag inline block. Inline element. ஆமா, inline element தான். அப்புறம் ஏன்னா கீழே வந்துச்சுன்னா இது பிளாக். ஓகேங்களா? அது ஃபுல்லாவே எடுத்துக்கும். அதனால அது அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை இது உள்ளார போட்டா ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒரே ரோல வருமா இல்ல அடிச்சு கீழே எடுத்துட்டு வந்து கொடுக்குமா? இந்த ட்ரீம் குரூப் அப்படின்றது ஒரே ரோல வருமா இல்ல ஒன் பை ஒன் வரும்? புரியல. ஒரே ரோல, ஒரே ரோ தான் வரும். கம்ப்யூட்டர் ஜி ஓகே, இது கரெக்ட். ஏன்னா ட்ரீம் H1 அப்படின்றது பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்குள்ளார நீங்க இன்லைன் எலிமெண்ட்டை எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. வேற இதை தூக்கிட்டு வந்து இப்படி போடுறேன். குரூப் ட்ரீம்னு ஓகேங்களா? இதை எடுத்துட்டு வந்து இப்படி நான் போடுறேன். இதுவும் இப்படியே ஒர்க் ஆகுது. ஒரு டிவ் ஒன்று போட்டேன். டெஸ்டிங் இது span testing is fine. இதை எடுத்துட்டு இந்த பேராகிராஃப் டேக் இதுக்குள்ளார நான் போறேன். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்குள்ளார போடும்போது இது உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேங்களா? இது அதே ரோலையும் இருக்க முடியாது. அப்ப இது பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்றதால கீழே தான் வரும். நேற்று நமக்கு வந்த ப்ராப்ளமும் அதே தான். என்னென்ன ப்ராப்ளம், இதை நீங்க வச்சு என்னதான் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ இதே மாதிரி தான் இன்லைன் எலிமெண்ட் பிளாக் லெவல் எலிமெண்ட்.
ஓகே, சொதப்பி இருந்தா திரும்ப இதை பாருங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ எலமெண்ட் எல்லாமே இப்படி இருக்கு. ஓவர் பண்ணும்போது இந்த பாக்ஸை மட்டும் எப்படி அழகா எடுத்து வந்து இங்க வச்சோம் அப்படின்னா, யூவல் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் தானே, யூவல் பிளாக் லெவல் எலமெண்ட். ஆனா நான் அதை என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, யூவல் பிளாக் லெவல் எலமெண்ட் இங்க ஓவர் பண்ணும்போது இதை காட்டுது. ஏன் இது டிஸ்பிளே இங்க இந்த கேப் வரதுக்கு ரீசன் என்னன்னா, இது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ அதனால இது பக்கத்துல எதையுமே அலோவ் பண்ணாம விடாம பாக்குது. அப்ப நான் இந்த பாக்ஸே என்ன செய்ய போறேன்னா, தனியா கழிட்டு எடுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி இந்த எலிமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, இது இந்த பிளேஸ்லயே இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணும். இந்த பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணா இந்த பாக்ஸ் எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நிற்கும். எப்ப நம்ம டாப் 0 லெஃப்ட் 0 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இது பொசிஷன் மூவ் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த இடத்துல இல்ல அப்படின்றதுக்காக இந்த இப்ப நமக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கும். நேற்று இதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இதுல வேற எந்த டவுட்டும் இருந்திருக்காது. ஓகே, நீங்க ரெடி பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணாம டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அபோட்டஸ் டேகே கீழே வரும். ஓகேங்களா? அது வரும்போது எனக்கு சொல்லுங்க, இல்லை சாட்ல போடுங்க. இல்லை நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஓகே, சரி, நேற்று வரைக்கும் இந்த விஷயத்த பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐடி பேனரை டிசைன் பண்ணிடலாம். ஸோ பேனர் செக்ஷன், பேக்ரவுண்ட் இமேஜ், URL, பேனர் இப்படின்னு போட்டு ஹைட்டு 100%, பேக்ரவுண்டு ரிப்பீட் ஆகக்கூடாது, பேக்ரவுண்டு சென்டர், பேக்ரவுண்டு சைஸு, கவர். ஓகே, நமக்கு இந்த இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மேல கண்டென்ட் எடுத்துட்டு வந்து வைக்க போறோம். கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து வைக்கணும். பேனர் டைட்டில், ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் வரும்போது சரி, ஓகே, எதுக்காக இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்துச்சு, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? மார்ஜின் சரி 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 சரி, இது நான் நடத்தலன்னு நினைக்கிறேன். அதை நடத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நடக்குது. ஸோ டிவ் பேராகிராஃபு லோரம் 100 இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிவ் பேராகிராஃப்னு கொடுத்துருக்கு. இந்த டிவ்வுக்கு நான் என்ன செய்கிறேன், டிவ் ஹைட்டு 150 பிக்சல் வித் 250 பிக்சல். வேற என்ன கொடுக்கலாம், பேக்ரவுண்டு எல்லோ, green, கலரு ஒயிட், ஹைட்டு வித் பேக்ரவுண்ட் கலர் greenல இருக்கும். ஓ மை காட். ஓகே, டிவ்ன்றது டைரக்ட் டேக். இந்த மாதிரி கொடுக்குறேன். இங்க பாருங்க, என்ன பார்க்க ஒன்று வேலைங்க. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் என்ன ஆகுது, நான் கொடுத்த டிவ்வுக்கும் மேலே அதிகமாக போயிருக்கு. ஓகேவா? இது டெக்னிக்கலாக கரெக்டாக அப்படின்னு கேட்டால் தப்பு. ஏன் அப்படின்னா, என் கண்டென்ட் என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் இந்த பாக்ஸில் இது பண்ணும். ஓகேவா? நம்ம இந்த சைடு இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரோல் பார் தெரியுதுங்களா? ஸ்க்ரோல் இது எப்போ வரும் அப்படின்னா, கண்டென்ட் இந்த பேஜுக்கு மேலே நான் நினச்ச ஹைட்டுக்கு மேலே வரும்போது இந்த ஸ்க்ரோலை எடுத்துன்னு வருவாங்க.
ஓகேங்களா. இந்த ஸ்க்ரோல் இங்க வரும். இது வெர்டிகல் ஸ்க்ரோல். ஓகேங்களா, வெர்டிகல் ஸ்க்ரோல். இந்த சைடுல வர்றது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல். ஓகே, எந்த சைடா இருந்தாலும் நீங்க நல்லா பாருங்க, இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் இருக்கவே இருக்காது. இது மட்டும் தான் இருக்கும். சரி, இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, என் கண்டென்ட் என்னுடைய ஹைட்டுக்கு மேல போகுது. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல போறேன். எப்படின்னா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இந்த div tagக்கு ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, எப்ப என்னுடைய கண்டென்ட் நான் சொல்ற ஹைட்டை தாண்டி போகுதோ, இப்ப நான் 250 வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன், அப்பயும் அதை தாண்டி தான் போகுது. ஒரு அடம் பிடிச்ச கழுது போல. ஓகே, 300 பிக்சல், அப்பயுமே அது அதிகமா தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோலை வர வச்சுக்கலாம். இந்த டிசைன் நீங்க எப்படி நான் பண்ணீங்க அப்படின்னா, நான் பண்ணல. ஓகேங்களா, ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் அதை எனேபிள் பண்ணிடும். ஓகேங்களா, கண்டென்ட் நம்மளுடைய ஹைட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி, இது ஓகே. இப்போ நமக்கு வந்தது கேப் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, செக்ஷன்ல நீங்க எப்ப பிளாக் லெவல் எலிமெண்ட் யூஸ் பண்றீங்களோ, கண்டிப்பா இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனுக்குள்ளார எப்ப நீங்க பிளாக் லெவல் எலிமெண்ட் யூஸ் பண்றீங்களோ, ஸோ until unless இந்த செக்ஷன் வந்து ஃப்ளக்ஸா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துக்கும் இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கும் மார்ஜின் லே அவுட் ப்ராப்ளம் நடக்கும். ஓகேவா, அந்த ப்ராப்ளம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த டிவுக்கே கொடுக்குறேன். ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னா கண்டென்ட் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபுல்லா காட்டுறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். இல்ல அப்படின்னா ஹிடன் அப்படின்னு சொல்லணும். ஹிடன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டே காட்டாது. ஓகேவா, எவ்வளவு நீ 1000 கண்டென்ட் கொடுத்திருந்தாலும் இந்த ஹைட்டுக்கு எவ்வளவு தூரம் வருமோ அதை மட்டும்தான் காட்டுமே தவிர்த்து மற்ற விஷயத்த அது காட்டவே காட்டாது. புரியுதா நான் சொல்றது? மற்ற விஷயத்த அது காட்டவே காட்டாது. ஆனா அது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பே கிடையாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா பிளிப்கார்ட் சைட் போயிடும். பிளிப்கார்ட் சைட் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா பாருங்க. இதுல இந்த இடம் வாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விதமான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, சாரி டைட்டில் இருக்கு. வோல்டர்ஸ் பெக்கோ 8. ஓகே, இது ஃபுல்லா இந்த டைட்டிலோட லென்த்தே இவ்வளவுதான். ஆனா இங்க வேற மாதிரி வருது. இங்க இந்த 3 டாட் போட்டா என்னது? திட்டுற மாதிரி அர்த்தமா என்ன? யாருக்கா தெரியுமா இந்த 3 டாட்டோட மீனிங்? இன்னும் கண்டென்ட் இருக்கு. இன்னும் கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா, சரி, இது எதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, நான் ஒரு டிசைன் வச்சுப்பேன். இந்த பாக்ஸோடைய மேக்சிமம் ஹைட்டு 80 பிக்சல்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டென்ட் இந்த டைட்டில் வந்து நான் போயிட்டு பேக் எண்ட்ல இந்த வெண்டார் கிட்ட போயிட்டு நீங்க மினிமம் இவ்வளவுதான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே சொன்னாலுமே இங்க காட்டும் போது எவ்வளவு டிசைன் அப்படின்றத ஆஸ் ஏ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா நம்ம தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓகேவா, அப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல மேக்சிமம் லென்த் வச்சு இந்த இவ்வளவு தூரம் தான் காட்டணும், அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா டாட் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஓவர்ஃப்ளோ. என்னுடைய கண்டென்ட் இவ்வளவு தூரம் தான் வரும், அதை தாண்டி வந்துச்சுன்னா டிசைன் நல்லா இருக்காது. ஏன்னா இப்ப இதனுடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இம்மாம் பெருசு இருக்கு. அப்ப இது கண்டிப்பா இன்னொரு லைன் வரும். இன்னொரு லைன் வந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஓகேங்களா, அப்ப ஒரு டிசைனுமே ஆட் மேன் அவுட் மாதிரி இங்க அங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் எனக்கு டெவலப்பர் கிட்ட போயிட்டு யூசர் கிட்ட போயிட்டு நீங்க இவ்வளவுதான் கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதை என்னால சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோலுக்கும் ஓவர்ஃப்ளோ ஆட்டோக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஸ்க்ரோல் தானே காட்டுது அப்படின்னா இன்னுமே தெளிவா காட்டுறேன்.
கேட்டு கதை கேட்டு போற மாதிரி போயிடாதீங்க. கிளாஸ் டம்மி display flux border சும்மா ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இதனுடைய அடை என்ன பாருங்க, 350 450 அப்படின்னு கொடுக்கும். ஓகே, இப்போ 2 இருக்கு. சரிங்களா? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்றத கொடுக்குறேன். அப்ப இது ரெண்டுத்துக்குமே ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்தா வராதுன்னு தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, 2 டிஃபுக்கும் ஸ்க்ரோல் ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன நடக்குது? இங்க ஸ்க்ரோல் காட்டுது, இங்க ஸ்க்ரோல் காட்டுது. புரியுதா புரியலையா? ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் எல்லா டிவுக்கும் கொடுத்துருக்கேன், அது இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இதுவுமே டிவ்ன்றதால இதுக்குமே ஒரு ஸ்க்ரோல் வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்க்ரோல் வந்திருக்கு, இங்க அந்த ஸ்க்ரோலோடைய இது வந்திருக்கு. ஆனால் கண்டென்ட் எதுவும் மாறினா இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. சரி, இது ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். இப்போ நீங்களா சொல்லுங்க, இதுக்கும் ஓவர்ஃப்ளோ ஆட்டோக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதை காப்பி பண்ணிட்டு இன்னொரு பேஜில் போடுறேன். ஓகே, ஸோ இது ஓவர்ஃப்ளோ ஆட்டோ, இது ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். ஓகே, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டிவ்ல வந்து நிறைய கண்டென்ட், ஆக்சுவலி நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த ஹைட்டை விட அதிகமா போறதுனால அங்க ஸ்க்ரால் கொடுத்ததுனால ஸ்க்ரால் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆட்டோ கொடுத்ததுனாலையும் வந்து அது ஸ்க்ரால் தான் ஆகுது. ஆனா செகண்ட் டிவுக்கு வந்து கண்டென்ட் வந்து கம்மியா தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரோல் எடுத்துன்னு வரல ஆட்டோ கொடுத்ததுனால. ஓகே, ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் நீங்க அப்ளை பண்றீங்க, 2 டிவுக்கும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது நீங்க கண்டென்ட் அதிகமா இருக்கா, உன்னுடைய ஹைட்டை தாண்டி போதா இல்லையா அப்படின்றத பத்தினா அது கவலையே படாது. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரோலுடைய டிசைனை அப்ளை பண்ணி விட்டுரும். ஓகேவா? வேறஸ் நீங்க இந்த 2 டிவுக்கும் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே ஐடென்டிஃபை பண்ணிடும் எப்ப என்னுடைய கண்டென்ட் என் ஹைட்டை தாண்டி போகுதோ அப்போ மட்டும்தான் இது இங்க கொடுக்கும். மற்றபடி அந்த டிசைனையே கொடுக்காது. இங்க பாருங்க, இது ஓவர்ஃப்ளோ ஆட்டோ, இது ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் கொடுக்கும்போது என் கண்டென்ட் என் ஹைட்டுக்குள்ளதான் இருக்கு, இருந்தாலுமே அது இந்த விஷயத்த கொடுத்துரும். புரியுதா? யாருக்கு புரியுதா? புரியலன்றவங்க மட்டும் கை தூக்கு. புரியல? எனக்கு ஒரு டவுட். இப்ப புரியல இல்ல, இப்ப அந்த ஸ்க்ரோல்னு கொடுத்தீங்கன்னா சைடுல மட்டும் வரும், ஆட்டோன்னு கொடுத்தா கீழேயும் வரும், அப்படி சொல்றீங்களா? ஆட்டோன்னு கொடுத்தா கீழே எங்க வருது? நீங்க அததான் தப்பா புரிஞ்சுட்டு. ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் கொடுத்தா ஓகே, இப்ப 2 டிவுக்கு ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கேயும் ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்கு, இங்கேயுமே ஸ்க்ரோலோடைய டிசைன் இருக்கு. இது ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஐடென்டிஃபை வெதர் a content is exceeding my height or not. ஓகே, இங்க கண்டுபிடிச்சிருச்சு. ஆமா, இட்ஸ் எக்ஸீடிங். இது என் கண்டென்ட் என்னுடைய ஹைட்டை தாண்டி போகுது. இது செக் பண்ணுது, ஆட்டோமேட்டிக் வந்து செக் பண்ணுது. இல்ல, இது நான் என்ன ஹைட் சொல்லணும் அதுக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னவே அந்த டிசைனை அப்ளை பண்ண விடாதுங்க. புரியுதா? ஓ மை காட், புரியலையா? என்னடா இது? டிவ்வுக்கு ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே அது ஸ்க்ரோல் ஆப்ஷனை எடுத்து எனேபிள் பண்ணிருக்கு. இங்கேயும் இருக்கு. அதே டிவ்வுக்கு ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்.
ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணும். ஹைட்டு விட கண்டென்ட் அதிகமா வந்துச்சுன்னா மட்டும்தான் கொடுக்கும், இல்ல அப்படின்னா அது கொடுக்கவே கொடுக்காது. இந்த டிசைனே இங்க காணும் பாருங்க. ஆனா இதுல இந்த டிசைன் இருக்கு, இதுல காணும். புரியுதா? நிஜமாவே புரியலையா? சரி ஓகே, புரியாமே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, இது நீங்க உங்க இந்த மாதிரி 2 பாக்ஸை போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. இதுவே ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. என் ஹைட்டுக்கு எவ்வளவு தூரம் கண்டென்ட் வேணுமோ அதை மட்டும்தான் வச்சுக்கோம், மற்றபடி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு அதனால மார்ஜின் லேஅவுட் இஷ்யூ வரும் அப்படின்றதால அதை அளவு பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா. அதை கம்ப்ளீட்டா அது மறைச்சு வச்சிடும். இந்த ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ட்ரா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடும். ஓகேங்களா. இப்ப இதை எதுக்காக இப்ப மூச்சை பிடிச்சிட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நம்ம பண்ண போறது அதை வச்சுதான். இப்ப என்கிட்ட 2 செக்ஷன் இருக்கு. 2 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஒரே ரோட தான் இருக்க போது, இதுல ஓவர்ஃப்ளோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பேரண்ட்டுக்குள்ளதான் சைல்டு எல்லாமே இருக்கு. வேற இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இது தனி செக்ஷனு. இந்த செக்ஷன்ல இந்த விஷயத்த நான் பிளாக் லெவல் எலமெண்ட் யூஸ் பண்றேன். அப்ப இந்த பேரண்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸா இல்லைன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். கரெக்டா இதுல போய் பார்த்தோம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னா கிடையாது, இது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா இது மேல போய் ஒட்டி. நீங்க மார்ஜின் டாப்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே வருமே, இருக்கிற பொசிஷன் இருந்து கீழே வருமே தவிர்த்து நம்ம நினைக்கிற மாதிரினா அது வராது. ஓகேங்களா. மேல இந்த இடத்துல ஒட்டிக்கும் அப்படின்னா கிடையாது. இது ஓவர்ஃப்ளோ இஷ்யூ. ஓகேங்களா. அதை அவாய்ட் பண்றதுக்கு பேரண்ட் செக்ஷனுக்கு ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா. கொடுத்தாச்சு. பி டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஓகே. இப்ப இது ரெண்டுத்துக்குமே டிசைன் எழுத போறேன். ஸோ இதுக்கு கலரு ஒயிட், ஃபாண்ட் சைஸ் 42 போடு, எது வேணாலும் போடு, 45 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் ஆல்ரெடி இது வெயிட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். மார்ஜின் டாப்பு 180 120. ஓகே. ஸோ அங்க இருந்து கொஞ்சம் லெஃப்ட்ல மூவ் பண்ணிக்கிறேன். 150 190 பிக்சல் இஸ் ஃபைன். இப்போ இதுக்கு நான் இவ்வளோ டிசைன் எழுதிருக்கேன் பி டைப். ஓகேங்களா. இதே டிசைனை இங்கேயும் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸு 25 தான் போடுறேன். ஃபாண்ட் வெயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பி பேராக்கு மார்ஜின் டாப் கொடுத்ததால இருந்த இடத்துல இருந்து நான் அது தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ வேற என்ன பண்ணலாம், ஃபாண்ட் சைஸை மட்டும் 18 20. ஸோ இதில் இதை மட்டும் வேற ஏதாவது ஓகே. ஸோ இந்த இது கலரை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் இதை இங்கே கொடுத்துருக்கேன். சரி, உங்ககிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட் இருக்குல்ல இவ்வளோ கேப் தேவையில்லை, கொஞ்சம் இங்க இருந்து வந்தா ஓகே, வெல்கம்க்கு கீழே இருந்து வந்தா ஓகே. ஆல்ரெடி அப்படி தாண்டா வருது, வேணா அப்படின்னாதீங்க, எனக்கு இங்க வரணும்னு நான் கேட்குறேன். இந்த கண்டென்ட் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து டாப் 10 பிக்சல் கொடுக்குறேன், அப்ப என்ன நடக்கும்? இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கீழே வரும்னா, எனக்கு இங்க மேல போகணும்னா இருக்கிற இடத்துல இருந்து டாப் கொடுத்தோம்னா மேல போகும். இருக்கிற இடத்துல இருந்து டாப் கொடுத்தா மேல போகுமா? இப்ப பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து டாப் 0 அப்படின்னு கொடுத்தா அது எந்த இடத்துல நிற்கும்? பூஜா
யுக்தா அண்ணா சொல்லு பாப்பா. இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 0 அப்படின்னு கொடுத்தா இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்? அங்கேயே தானே இருக்கும். கரெக்ட். சரி, பொசிஷன் எனக்கு இந்த இடத்துக்கு வரணுமே. மாட்னாடா பம்பர். அப்சல்யூட் கொடுத்தா மேல போகும்னா, ரிலேட்டிவ் கொடுத்தா இருக்கிற இடத்துல இருந்து கீழ வரும்னா. அததான் கேட்டேன். எனக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0 கொடுத்தா இங்க இருந்து தான் கீழே வரும். ஓகேங்களா? எனக்கு நான் ஆன்சர் எப்படி கேக்குறேன் அப்படின்னா இப்படி வரணும்னு கேக்குறேன். அப்ப அப்சல்யூட் கொடுக்கணும்னா. ஸ்ரீதர் ப்ரோ போல பையா. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? அதான் ப்ரோ அப்சல்யூட் கொடுத்தா ரிலேட்டிவ் கொடுத்தோம்னா டாப் 0 கொடுத்தோம்னா அதே பொசிஷன்ல அப்படியே தான் இருக்கும். சோ நம்ம மேல மாத்திரம்னா பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து கீழே இறங்குறதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க ஆனா மைனஸ் கொடுத்து பாருங்களேன், பாட்டம் அப்படின்னா போகும். மைனஸ் கொடுத்தா கொண்டுருவேன். மைனஸ் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? 99% வந்து மைனஸ் கொடுக்கறது தப்பு. ஓகேங்களா? அது ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படின்னும் போது நம்ம அதை பண்ணிக்கலாம். அதுமே நம்ம எழுதுற கோட்ல மைனஸ் வேல்யூனா வரக்கூடாது. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி பிளக்இன், தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய இதை எடுக்கும்போது அந்த டைம்ல வந்து தர்ம சங்கடமா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தனியா கைட்டி மாட்ட போறேன். அதாவது நீ இந்த இடமே இல்லை, உன்னை குப்பை தொட்டில இருந்து தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கான கமெண்ட் தான் பொசிஷன் அப்சல்யூட். ஓகே, அது இப்ப ரெடி ஆயிடுச்சு. நான் யாரு எங்க இருந்து வந்தேன் அப்படின்னா போ அப்பார்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எங்க நவுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நவுத்திக்கலாம். ஓகேவா? இதை இப்ப நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆனா டாப் 240 கொடுக்கல, நீ 1200 கொடு, தப்பே கிடையாது. பிளஸ் வேல்யூ இஸ் ஃபைன். ஓகே, வேற மைனஸ் வேல்யூ வந்து அக்செப்டட் கிடையாது. புரியுதா புரியலையா நான் சொல்றது? இதை நான் தனியா கழட்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த பொசிஷன் அப்சல்யூட். ஓகேங்களா? இதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது மேல இருந்து தான் வரும். அதே ஆனா இங்க இருந்து வரல அப்படின்னா லெஃப்ட், நம்ம தான் மார்ஜின் லெஃப்ட்னு கொடுத்துருக்கவே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கரெக்டா எனக்கு எங்க வேணுமோ இன்னும் கொஞ்சம் கூட கீழே நவுத்திக்கலாம். ஓகேங்களா? நவுத்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் இப்படி ரெடி பண்ணிட்டு இப்படி வைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு டாட் ஒன்று வரணும். ஒரு டாட் இல்லை, ஒரு டாட். வெல்கம் டு ட்ரீம் குரூப் அப்படின்னு இருக்கா? இந்த ட்ரீம் குரூப்ல நான் ஒரு டாட்டை வைக்கிறேன். இந்த டாட்டு எனக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். ஸ்பான் டாக் ஓபன். ஓகே, ஸ்பான் டாக். வேற ஏதாவது ஐடியா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேவா? பிளாக் லெவல் இந்த இடத்துல நான் என்ன எலிமெண்ட் ஒன்று போடுறேன், H1 போடுறேன். அந்த டாட் என்னவா மாறும்? டாட் எல்லாம் அப்படியேதான் இருக்கும். என்ன H1 தான் பிச்சு கீழே வந்துடும். என்னடா கரெக்டா தானே கொடுத்துருக்கேன்? என் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? தோ இருக்கா? தோ இருக்கு. ஓகேங்களா? தோ இருக்கு. தோ. ஸோ எனக்கு அங்க வரக்கூடாது, அதே லைன்லயே வேணும் அப்படின்னா நீ நம்மளுடைய ஆளை தான் கூப்பிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பக்கத்துல வரும். இப்போ இது மட்டும் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் ஏற்றிக்க வேண்டியதான். டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இந்த டாட்டுக்கு நீ என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு. ஏன்னா இந்த H1க்கு நீங்க ஆரஞ்சு கொடுத்தா என்னன்னா அப்படின்னா இது ஃபுல்லாவே எனக்கு ஆரஞ்சா மாறிடும். எனக்கு அப்படி தேவையில்லை, இந்த ஒரே ஒரு புள்ளி மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இன்னொரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸ்பேன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஸ்பேன் டேக் தேவை கிடையாது. அட மண்ட கோளாறு. ஓகே, எனக்கு அந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணக்கூடாது. பட் எனக்கு இங்க ஒரு டாட் வேணும் அப்படின்னா HTML சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன நான் பண்ணும் அப்படின்னா H1 டேக், இதுதான் H1 டேக், ரைட்? இதுக்கும் ஒரு கிளாஸ் வச்சாச்சு, பி டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சூடோ எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆஃப்டர் பிஃபோர்னா என்னன்னா அப்படின்னா இந்த பி டைட்டிலுக்கு ஆஃப்டர்னா இந்த கண்டென்ட்டுக்கு
அப்புறம் என்ன வரணும் அப்படின்னு சொல்ல போறேன். இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன கண்டென்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். டபுள் இது வச்சிங்கன்னா ஹோவருக்கு யூஸ் பண்ற மாதிரி 4 புள்ளி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் மாதிரி 4 டாட்டை வச்சு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? புள்ளி வச்சுட்டு கலரு என்ன கலரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா வித்தவுட் யூசிங் an inline element இந்த விஷயம் நமக்கு கிடைச்சிடும். இப்போ வெல்கம் டு ட்ரீம் குரூப்னு இருக்கு, டாட்டும் இருக்கு. இங்க நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்ல இது இருக்கும். கண்டென்ட்ல என்ன கொடுத்தாலும் வருமா அப்படின்னா கொடுன்னே கொடுக்குறேன். சாரி கொடுக்கலாம், ஒர்க் ஆகாது, சைத்தானே கொடுக்குறேன். ஒர்க் ஆகுதா? ஓகே. ஸோ இதுக்கு நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டினா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரீம் குரூப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஒரு தனி கலராகவும் இதை ஒரு தனி கலராகவும் மாற்றுவாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு நார்மலா என்ன தோணும் அப்படின்னா ஓகே அது ஒரு 2 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அதுவும் யூஸ் பண்ணலாம், இதையுமே யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணனா எக்ஸ்ட்ரா எலமெண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே எலமெண்ட்ல இப்ப இந்த இடத்துக்கு நான் வரேனே லோகோக்கு ஆஃப்டர் வரேன், லோகோக்கு ஆஃப்டர் டைட்டிலாவே இருக்கும். குரூப். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்குன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும், ட்ரீம் குரூப் அப்படின்றது ஒட்டிக்கிட்டு. கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது ட்ரீம் குரூப் 2 கலரா இருக்கும். புரியுதா? நன்றி. ஓகேங்க. ஸோ இந்த எலமெண்ட்டையும் நம்ம எப்படி ரெடி பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேனர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு பி பாக்ஸ் BG1 என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிருக்கோம். பேனர் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இங்க போட்டுடுங்க. ஸ்பேஸ் விடாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ காப்பி பண்ணி அகைன் BG1 BG2 BG3 BG4. ஸோ எழுதும்போது நீங்க இந்த CSS இங்க எழுதிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எலமெண்ட்டை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டை இப்படி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பேனர் பாக்ஸ் 4 பாக்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ பி பாக்ஸுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா காமன் ப்ராப்பர்ட்டி அப்படி ஃபர்ஸ்ட் பேனர் பாக்ஸ் ஒரே ரோல தான் வர வைக்க போறோம். அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். டி பாக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னா காமனா ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன், ஒரு 300 பிக்சல். ஓகே. ஸோ எல்லாமே என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கிறத பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் இது பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு டாலகரி. ஓகே. இப்போ போய் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அழகா வந்துருச்சு. சரிங்களா? சரி. ஓகே. எனக்கு இந்த 4 பாக்ஸுமே ஓகேங்களா, இந்த 4 பாக்ஸுமே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கேப் விடணும். அப்ப என்ன பண்ணலாம்? மார்ஜின் லெஃப்ட். சரி. ஸோ யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த பேனர் கிட்ட சொல்லணும். இது கிட்ட சொன்னா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கணும். பேனர் பாக்ஸ் கிட்ட போயிட்டு மார்ஜின் 4 பக்கமும் ஒரு 40 பிக்சல் அப்படின்னு சொல்றேன். என்ன பண்ணும் அப்படின்னா மேல 40 கீழே 40. ஓகே.
உனக்கு 40 எனக்கு 40 அப்படின்ற மாதிரி எல்லாமே இது பண்ணிடும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 150. ஓகே, எனக்கு இந்த இடத்துக்கு நான் இந்த மாதிரி ரெடி பண்றேன். ஸோ ஒரு 120. ஓகேவா? ஓகே, 20ன்றது 100 கொடுக்கணும். என்ன ட்ரை பண்றேன்னா இதுக்கு நேரா வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இதை எடுத்துட்டு போய் இந்த சைட்ல வச்சு ட்ரை பண்ணலாம். பேனர் பாக்ஸ் வருதா? வருது. ஸோ 70 பிக்சல் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் கீழே இறக்குறதா இருந்தாலும் இறக்கிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பாக்ஸுமே ஓகே, இது மொத்தமா 4 பாக்ஸுக்கு இது கொடுக்கும். நீங்க இந்த பாக்ஸுக்கு காமனா இருக்குல்ல இந்த பாக்ஸ், இதுக்கு போயிட்டு மார்ஜின் டாப்பு ஒரு எம்ப்ளது அப்படின்னு கொடுங்க. ஸோ இது இங்க வரும். அதே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு இது ஓகே. இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டென்ட், ஐகானு இதெல்லாம் வைக்க போறோம். ஓகே, 1 hour ஆயிடுதுடா, எப்படி இழுத்துறீங்களா?